ஹாய், இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மூவி பிரம்மயுகம். இந்த படம் பிரேமலு அண்டு பிரம்மயுகம் சேம் டைமில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு ட்விட்டரில் பெரிய இம்பேக்ட் கொடுத்த படங்கள் இந்த ரெண்டு படமே நான் சொல்லலாம். படம் வந்து வேறு லெவல் இருக்குது. பிரம்மயுகம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஐ பிரம்மயுகம் வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஓகே, கிளைமேக்ஸ் ஒரு சின்ன சீன்ஸ் ஆச்சு, கலர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். பட் வந்து அதுவுமே இல்லை. படம் வந்து சோனி லைவில் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன். படம் வந்து என்ன சொல்கிறது, ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு தான். காட்டில் ஒரு சின்ன வீடு, ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு அரண்மனை, பாலடைஞ்ச அரண்மனை. இதுக்குள்ளாரையே படத்தை முடிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய சீக்வன்ஸே கிடையாது இதில். லைக் என்ன சொல்கிறது, நான் ஒன்று நினச்சி படம் பார்த்தேன், பட் படத்தில் அது இல்லை. என்ன சொல்கிறது, சிம்பிளாக சொல்லப்போனால் படம் முழுக்க மம்முட்டி சார் எப்படி ஓகே சொன்னார்னு தெரில. படம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஃப்ரேம்லேயே அது ஓடிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கதைன்னா, செகண்ட் ஹீரோ ஒருத்தர் வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடகன். இந்த மாதிரி வந்து நாட்டில் போர் நடக்குது, அதனால் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படி மாதிரி போய் சொல்லி அங்கே தங்கியிருப்பார். ஆல்ரெடி அங்கே ஒரு சமையல்காரர் இருப்பான், மூணாவதாக மம்முட்டி இருப்பார். இவங்க 3 எடுத்து வச்சு மட்டும் தான் படம் போகும். அந்த சமையல்காரன் வந்து ரொம்ப திமிரு பண்ணுவான். இந்த மாதிரி நான் தான் பெரிய ஆள், இவன்ட்டு வந்து எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். மம்முட்டி வந்து என்ன சொல்லுவான்னா, நீ இங்கேயே இரு, சாப்பிட்டுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, பாட்டு நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி அவனை இங்கே வச்சுக்குவார். அவனுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு நீ இங்கே சாப்பிட்டுக்கோ, கிடங்கு முழுக்க அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லிடுவான். சாப்பிடுவான். அவன் கொஞ்ச நாள் போக என்ன ஆகுனா, அவனுக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்காது. நான் வந்து வெளியே போகிறேன்பான். போகலாம், வெயிட் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்க சொல்லிட்டே இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து என்ன ஆகுன்னா, நான் போயே ஆகணும் அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, அம்மா காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே நீ போ, ஆனால் மழை வருது எப்படி போவேம்மா. என்ன ஆகுனா, மழை வர ஆரம்பிச்சிடும், பட்டையாக மழை பெய்யும். ஒருத்தர் இப்படி தான் சொன்னான், போகிறேன்னா நான் போக முடியல, மழை வந்துக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கும். என்ன ஆகுனா, தாயக்கட்டை விளையாடுவாங்க. அது வந்து என்ன ஆகுனா, ஜெயிக்கு நீ வந்து எனக்காக விளையாடணும், ஆனால் தாயம் விளையாடும் போல் பெட்டு கட்டி தான் விளையாடணும். பந்தயத்தை வச்சு தான் விளையாடணும். பந்தயம் வந்து நீ என்ன வைக்கிற அப்படின்னு கேட்கும் போல் எல்லாமே என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு போல், இல்லை உன்னோட காலம் இருக்குது, அந்த காலத்தை நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிடும். என்னாங்கன்னா, நீ லைஃப் டைம் வந்து என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிடுவாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் அதில் வந்து என்ன ஆகுனா, தான் உளுந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சிருப்பார். அதனால் அது என்னொன்னா ஏமாற்றி டக்குன்னு கட்டையை மாற்றி போடாது. அவன் ரியலாகவே பார்த்துருப்பான், பட் இருந்தாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டான், விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் அந்த மழை சீக்வன்ஸ் வர்றது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணும்னால எங்கேயுமே போக முடியாது. அப்புறம் தான் அந்த சமையல்காரன் சொல்லுவான், இது வந்து ஒரு சாத்தான், சைத்தான்ங்கிற மாதிரி வரும். தமிழில் வந்து சைத்தான். இதை வந்து ஒருத்தர் வரம் கேட்டு வாங்கியிருப்பார். ஹீரோவோட அப்பா, மம்முட்டியோட எங்கள் அப்பா வாங்கி அவரோட கிராண்ட் தாத்தா வாங்கியிருப்பார். வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அதை வந்து ஒரு தப்பாக யூஸ் பண்ணியிருப்பார். அடிமையாக நடத்தியிருப்பார். அது வந்து என்ன ஆகுன்னா, கோபம் அடைஞ்சு இவங்க எல்லாத்தையுமே தாக்கிடும். அவங்க தாத்தாவை கொண்டுரும். அதுக்கப்புறம் நிறையா பேர் மாந்திரிகர்கள் விழுவாங்க, எல்லாத்தையுமே கொண்டுரும். அதுக்கப்புறம் மம்முட்டியோட அப்பா வந்திருப்பார், அவரையும் கொண்டுரும். அதுக்கப்புறம் மம்முட்டி வந்திருப்பார். மம்முட்டி வந்து தான் இது வந்து சைத்தான் அடக்குனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ தப்பிச்சு வெளியே போயிடுவார். வெளியே போனது அப்படின்னா, வெளியே போக அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் ஆகி வாமிட், ரத்தமே வாமிட் எடுப்பார். அந்த ஒரு கேட்டை தாண்டி வெளியே போனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகி மறுபடியும் ரிட்டன் உள்ளே வருவார். வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்பார். அதுக்கப்புறம் இந்த சமையல்காரனை போய் பார்ப்பார். வந்து ஒரு பெயினுக்காக ஒரு மூலிகை கொடுப்பான். நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறவான்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போவான். மேலே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் மம்முட்டி அங்கே படுத்திருப்பார். ஆனால் வந்து கீழே இருக்கிறப்ப யாருன்னு கேட்கும்போது, கீழே இருக்கிறது அந்த சைத்தான். அதுதான் வந்து இவரோட உருவத்தில் இருக்குது, அவரோட முகத்தை திருடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி போயிட்டுருக்கோம். இதில் வந்து கடைசியாக என்னாச்சு, இந்த வீட்டிலேருந்து இவங்க 2 பேர் தப்பிச்சாங்களா, அந்த சைத்தான் என்னாச்சுங்கிறது தான் படமே. படம் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நல்லா இருக்கான்னு தெரியல, நல்லா இல்லையான்னு தெரில. பட் மொத்தத்தில் நல்லா இருந்தது, நல்லா இருக்குன்னு சொல்ல தெரில எனக்கு. படம் நிறையா பேர் வந்து வேறு லெவல் இருக்குன்னு சொன்னாங்க. மேபி பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா அதோட சவுண்ட் எஃபெக்ட்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமோ என்னமோ தெரில. பட் பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் என்னென்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்.